ஹலோ கைஸ், இந்த 90s கிட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து இருந்தது கிடையாது. ஸோ சன் டிவி, கேடிவியில் போடுற படம் தான். இத்தனைக்கு ரிப்பீட்டட் மூவி தான் போடுவாங்க. எத்தனை தடவை போட்டாலும் தடவை பார்க்குற மாதிரியே உட்காந்து பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி தான் நாட்டாமி மூவி எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சன் டிவியில் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாமா? அதுக்கு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் கொஞ்சோன்னு சேர்த்துட்டு ஒரே ஒரு துண்டு ஜிஞ்சரு, 4-5 பல்லு பூண்டு, ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5-6 கேஷ்யூவையும் ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பேன் வச்சு 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி ஸ்பைசஸ் சும்மா ஒன்று மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சுகரையும் ஆட் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கரெக்டாக 2 ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு பன்னீரையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் கிடையாது, ஸோ நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் பன்னீர் பட்டர்.